ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கடி நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு கட்டிங் போட்டு காட்டணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நியூ சப்ஸ்கிரைபர்ஸா வந்த எல்லாருமே ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோஸ்ல வந்து நிறைய பேர் போட்டிருக்கோம், பார்த்துருப்பீங்க. இந்த தடவை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த ப்ளவுஸை நான் உங்களுக்கு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்ல, வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கமெண்ட்ல ஒரு சின்ன ஹார்ட் கொடுத்துட்டு மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு பிகினர் டெய்லர் தான். நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணி எப்படி எப்படி பிளவுஸை கட் பண்ண ஆரம்பிச்சேனோ அந்த மிஸ்டேக்லாம் நான் எப்படி திருத்திக்கிட்டேன், அதே மாதிரி மற்றவங்களும் திருத்திக்கிறதுக்காக நார்மல் பிளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதாங்க நான் இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்திருக்கேன். கிளியரா இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகேங்களா. இது 1 மீட்டர் கிளாத் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நமக்கு அளவு ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன். நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஷார்ப் பீஸு, இன்ச் டேப்பு, இந்த 2 ஸ்கேல், இதை நானே யூஸ் பண்ணுவேன். சிசர் இதை யூஸ் பண்ணிடுறாங்க. நான் கட்டிங் வந்து போட்டு வேற எந்த ஒரு இதுவுமே நான் யூஸ் பண்ணது தான். இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்க கட் பண்ணி அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணா எவ்வளோக்கு எவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு. நம்ம உடம்புல இன்ச்சுக்கு வச்சு அளக்குறத காட்டிலும் அளக்கும் போது கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் டைட் பண்ணிடுவோம், கொஞ்சம் லூஸ் பண்ணிடுவோம். அப்போ ஃபிட்னஸ் வந்து நமக்கு தெரியாது. ஆனா இதுவே ஒரு பிளவுஸ் அவங்க உடம்புல வந்து வியர் பண்ண பிளவுஸை நமக்கு கொடுக்குறாங்க. அப்படி அந்த அளவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஸோ நம்ம அதனாலதான் நான் இந்த மெத்தடை சூஸ் பண்ணி, ஃபர்ஸ்ட் டைம் கட் பண்றீங்க அப்படின்னா இந்த மெத்தட் சூஸ் பண்ணி கண்டிப்பா கட் பண்ணி ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி பாருங்க. உங்களுக்கே பர்ஃபெக்டா இருக்கும், நீங்களே உணர்ந்துக்குவீங்க. இப்ப இந்த வீடியோல நம்ம கட்டிங் எப்படி பண்றதுன்றத டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ 1 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. இதை வந்துட்டு நல்லா ஃபுல்லாவே பிரிச்சுக்கோங்க. எப்பயுமே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி தான் மூடிதான் கொடுத்துருப்பாங்க. இப்ப வந்து நம்ம ஓப்பன் சைடு, இந்த மாதிரி ஓப்பனா இருக்கிற இந்த சைடை வந்து நம்மளோட எதிர்பக்கமா நம்ம வச்சுக்கணும். மூடிய பக்கத்தை தான் நம்ம சைடு வச்சுக்கணும். இதுவே பேக் ஓப்பன் அப்படின்னா மூடிய சைடு தான் அந்த சைடு மாற்றணும். இது பேக் ஓப்பன் கிடையாது அப்படிங்கறதுனால, ஃப்ரண்ட் ஓப்பன்ங்கிறதுனால நான் வந்து ஓப்பன் சைடு இந்த பக்கம் வச்சிருக்கேன் ஓகேங்களா. இப்ப வந்து இந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க 1 மீட்டர் சுத்தம். இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கிளாத் வந்து 1 மீட்டர் இருக்கா அப்படின்றத தாராளமா அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க கட் பண்ண ஆரம்பிங்க. இப்ப வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கரெக்டா ஃபுல் லென்த் கீழே வந்து ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க. அலைன்மெண்ட் கரெக்டா இல்லை அப்படின்னா அந்த அலைன்மெண்ட்டுக்கு முதல்ல ஒரு லைன் டிரா பண்ணுங்க ஓகேங்களா. இதுதான் கரெக்டான அலைன்மெண்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம கீழே வந்து பட்டி மடிச்சு இப்படி அடிப்போம் இல்லையா, அந்த பட்டி மடிக்கிறதுக்கு இப்ப நீங்க 1 மீட்டர் தாராளமா எடுத்திருந்தீங்கன்னா 2 இன்ச்சு கிட்ட நீங்க கீழே தாராளமா விடணும். 2.25 வரைக்கும் விடலாம். எனக்கு வந்து இப்ப நான் 1 இன்ச் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து 36 சைஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா துணி வந்து தாராளமாவே இருக்கும். அதனால நான் கூடையே நான் விட்டுக்கிறேன். இந்த மாதிரி அதிகமா விடுறது மூலமா நீங்க மடிச்சு அடிக்கும் போது அந்த பேக் பார்ட்டோட அந்த பீஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதனாலதான் துணி கம்மியா கொடுப்பாங்கல்ல, 80 பாயிண்ட் 90 பாயிண்ட், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த அளவுகளை வந்து குறைச்சிக்கோங்க ஓகேங்களா. துணி தாராளமா இருக்கிறவங்களுக்கு 2.25 வரைக்கும் நீங்க தாராளமா விடணும். நெக்ஸ்ட் நம்ம அளவு பிளவுஸ். இந்த பிளவுஸுமே நான் ஸ்டிச் பண்ணதுதான். எனக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சாரி கல்யாண நாளுக்கு நான் தச்சு வியர் பண்ண சாரி. இதுவுமே என்னோட வீடியோஸ்ல ஷார்ட்ஸ்ல முன்னாடி போட்டிருக்கேன், போய் பாருங்க. இப்ப இந்த பிளவுஸ் இந்த மாடல் வச்சுதான் நான் வந்து இப்ப கட் பண்ண போறேன். இதுல வந்து சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கு. எனக்கு ஆம்கோல் இது வந்து நான் முந்தி நான் பண்ணியே 1 இயர் கிட்ட இருக்கும் அந்த பிளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணி. இப்ப இந்த அளவு பிளவுஸ் வச்சு நம்ம கட் பண்ணுவோம் ஓகேங்களா. இப்ப வந்து நம்மளோட பிளவுஸை கரெக்டா இது மாதிரி ஃபிட்டா எடுத்துக்கோங்க. கரெக்டா இருக்கு. இதை வந்து இப்படி நேரா ஃபிட் பண்ண கூடாது. ஏன்னா நம்ம வந்து டாட் பிடிச்சிருக்கோம். ஸோ அந்த டாட் வந்து கிராஸா தான் இருக்கு. ஸோ கிராஸ்ல ஃபிட் பண்ணி இந்த கழுத்துக்கான எட்ஜை மட்டும் கரெக்டா இதுல வைங்க.
நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தனால கட்டிங் வீடியோ திருப்பி எனக்கு ஒன்று கிளியரா போடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனாலதான் இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் வச்சு முதல்ல கட் பண்ணி பாருங்க. வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல ஒரு லைக்கும் கொடுத்துருங்க, எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்ப வந்து கரெக்டா இந்த அளவுல இருந்து இந்த அளவு வரைக்கும் பிடிச்சிட்டு இதுதான் நம்மளோட கழுத்தோட அளவு. எனக்கு இதோட கழுத்தோட அளவு இது கரெக்டா இருக்கும். ஸோ நான் அதையே எப்படி எடுத்துக்கிறேன், இந்த சைடு மார்க்கிங்கும் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஆம்கோலோட அளவையும் மார்க் பண்ணிக்கணும். இங்க கரெக்டா இந்த நெக்கும் இங்க கரெக்டா ஜாயின் ஆயிருக்குன்னு இதுவும் ஜாயின் ஆயிருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது ஜாயின் அளவு மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த டாட் பிடிச்சிருப்போம் இல்லையா, அந்த டாட்டை கரெக்டா பிடிச்சிட்டு மேல ஷோல்டரையும் நல்லா இழுத்து பிடிச்சிட்டு ஷோல்டரோட அளவை மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் கழுத்தோட அகலம். கழுத்தோட அகலம் நிறைய பேர் ஷோல்டர் ஃபால் ஆகுது, அதுக்கு என்ன சிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் டவுட் கேட்டிருந்தீங்க. நீங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்து அதே மெஷர்மெண்ட்ல நீங்க அளந்தீங்கன்னா கண்டிப்பா ஷோல்டர் ஃபால் ஆகாது. இந்த ஆம்கோல் கரெக்டானதை எடுத்தீங்க அப்படின்னா, அது இல்லை அப்படின்னா தான் கொஞ்சம் ஷோல்டர் ஃபால் ஆகும். அந்த ஷோல்டர் ஃபால் ஆகுறத நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, கரெக்டான அளவுகள் மேற்கொள்ளுங்க. இந்த ஆம்கோலோட சுற்றளவு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கழுத்தோட அகலமும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம கழுத்தோட அகலம் இன்னொரு மெத்தடும் இருக்கு. இந்த கழுத்தோட அகலம் இப்ப மெஷர்மெண்ட்ல நம்ம எப்படி ஷோல்டர் ஃபால் ஆகாம கரெக்டா பண்றது. அளவு ப்ளவுஸ்ன்றப்ப நீங்க அளவு ப்ளவுஸை ஃபிட் பண்ணி எடுக்கும் போது ஷோல்டர் ஃபால் ஆகாது. இதுவே நீங்க வந்து அளவு மெஷர்மெண்ட் எடுத்து நான் பண்றேன், அப்ப எனக்கு என்ன பண்றதுன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல அளவு ப்ளவுஸ்ல ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எப்படி கட் பண்றதுன்றத நெக்ஸ்ட் மண்டே வீடியோல நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இன்னைக்கு அளவு ப்ளவுஸ் மட்டும் வச்சு எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். இப்ப கரெக்டா கழுத்தோட அகலத்தை நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஷோல்டரோட அகலமும் மாற்றிக்கணும். இதுதாங்க நம்மளோட கரெக்டான அளவு. இதை அப்படி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம எல்லா மார்க்கிங்கும் கொடுத்துருக்கோம். இப்ப நம்ம கொடுத்த மார்க்கிங் எல்லாமே கரெக்டான மார்க்கிங். அதை வந்து கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் அப்படியே ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. இது வந்து நம்மளோட பின்பக்க உயரம். இது கரெக்டான அளவு. பிளஸ் ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு. எல்லாமே அரை இன்ச்சு தையலுக்கு விட்டு விட்டு தான் நம்ம மார்க் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இது கழுத்தோட அளவு கரெக்டான அளவு. ஸோ நம்ம ஒரு அளவு மார்க்கிங் கொடுக்கணும் தையலுக்கான அளவு. இது கழுத்தோட அகலம் கரெக்டான அளவு. நீங்க இந்த பக்கம் மார்க் பண்ணக்கூடாது, நீங்க இந்த பக்கம் தான் மார்க் பண்ணணும். அதை நம்ம கரெக்டா நோட் பண்ணிக்கணும் தையலுக்கான அளவு. பிளஸ் இதுவுமே கரெக்டான அளவு. இந்த சைடு மார்க் பண்ணணும். அதாவது நம்ம தையலுக்கு ஷோல்டருக்கான அளவுல இருந்து வெளிப்பக்கமாவே தான் ரெண்டு பக்கமுமே நீங்க தையலுக்கான அளவு மார்க் பண்ணணும். இது வந்து நம்மளோட ஆம்கோலோட அளவு. ஓகேங்களா? இப்ப கரெக்டா இந்த இதுல வந்து ஒரு மார்க் கரெக்டா தையலுக்கான அளவுகளை மார்க் பண்ணுங்க. லைன் ட்ரா, ஒரு பாக்ஸ், இதுலயும் அதே மாதிரி ஒரு பாக்ஸ். இது வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண வேண்டிய இடம். அந்த இடத்துல நேரா ஸ்கேல நேரா வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. பக்கத்திலேயே நம்ம தையலுக்கான அளவுகள் விடணும் இல்லையா, அதுக்கு ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஒரு தையலுக்கான அளவையும் நான் விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப கழுத்தோட அகலம் இந்த ரவுண்ட் ஷேப் நிறைய பேர் உள்ள டீப்பா இப்படி எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுத்தா நல்லா இருக்கும். இங்க டீப் கொடுத்தீங்க அப்படின்னா ஷோல்டர் நல்லா ஒரு மாதிரி உள்ள போய் அந்த எலும்பெல்லாம் பெறுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க இங்க டீப் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா நீட்டா இருக்கும். ஸோ அதனால நான் இங்க டீப் கொடுக்குறேன் பாருங்க. இந்த மாதிரி நேரா வந்து இதை கொஞ்சம் கர்வ் பண்ணி இந்த இது வந்து ஒரு பானை நெக் மாதிரி இருக்கும். பட் ஆனா நீங்க கிளியர் பண்ணும்போது இந்த நெக்கானது நல்லா நீட்டா வரும் பார்க்க உங்களுக்கு. இதே மாதிரி கீழே கொஞ்சம் அகலம் கொடுத்தீங்க அப்படின்னா முதுகை வந்து சுருக்கும் போது வைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் லூஸ்னஸ். ஸோ அதனாலதான் நான் இந்த மாதிரி கர்வா எடுத்து. சில பேர் யூ மாதிரி நேரா வேணும்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க நேரம் யூ மாதிரியே அப்படியே வைப்பாங்க. நெக்ஸ்ட் என்னோட ஷோல்டர் நம்ம இதை மார்க் பண்ணிடுவோம் இல்லையா. இதுலயும் நம்ம தையலுக்கான அளவு வச்சிருக்கோம், இங்கேயும் நம்ம தையலுக்கான அளவு வச்சிருக்கோம். இதை ரெண்டையுமே கரெக்டா தையலுக்கான அளவு மாற்றினீங்க. இதுல கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, மேல தையலுக்கான அளவு விட்டுட்டீங்க, திருப்பி எதுக்கு இங்க விட்டீங்க அப்படின்னு சொல்லி. இங்க
இங்க கண்டிப்பா விட தானே சிஸ்டர் செய்யணும். ஏன்னா நம்ம இங்க கரெக்டான அளவுகள் தான் நம்ம மார்க் பண்ணிருப்போம். இப்ப இங்க மட்டும் மார்க் பண்ணி இங்க தையலுக்கான அளவுகளை மார்க் பண்ணிட்டு இங்க நீங்க மார்க்கே பண்ணாம அதுக்கப்புறம் அளந்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இங்க ஒரு மார்க் கொடுக்க வேண்டாம். அளவு ப்ளவுஸ் வச்சு அளக்கும் போது கரெக்டான அளவுல நீங்க மார்க் கொடுத்துருக்கீங்க. அப்ப தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு கண்டிப்பா சேர்த்துதான் ஆகணும். இதை கூட போன வீடியோல ஒரு சிஸ்டர் டவுட்டா கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் இது சமமா போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 மடிங்க. மடிச்சீங்கன்னா அதோட பாதி ஹாஃப் மீட்டு கிடைக்கும். அங்க ஒரு டாட் வச்சுக்கோங்க. இப்ப நம்மளோட ஆம்கோல் ஸ்கேல் எடுத்து இந்த இடத்த ரொம்ப இப்படியும் வளைக்க கூடாது, ரொம்ப இவ்வளவும் கொண்டு போக கூடாது. லைட்டா இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு ஸ்கேலை கரெக்டா வைங்க. ஃபிட் பண்ணி நம்மளோட அந்த மிட் பாயிண்ட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வர்ற மாதிரி வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணு. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க க்ளவ் கொடுத்துக்கணும். இப்ப இதுல நம்ம கரெக்ட் இது வந்து தையலுக்கான அளவுல நம்ம பார்க் பண்ணியிருக்கோம். கரெக்டான அளவுல நம்மளோட ஷோல்டரோட நம்ம ஆம்கோலோட சுற்றுலது இதுல கரெக்டா இருக்கான்னு ஒரு செக் பண்ணி இந்த மாதிரி இன்ச்சு டேப்பு இன்ச் பை இன்ச்சா தொடுது. பட் ஆனா இங்க 9 வருது பாருங்க. ஆனா என்னோட ஆம்கோல் சுற்றளவு வந்து எவ்வளவு அப்படின்னா, உங்களுக்கு வீடியோல தெரியுதான்னு தெரியல பாருங்க. இதுதான் இந்த பிளவுஸோட எனக்கு டிராபேக்கா இருந்துச்சு. கரெக்டா ஆம்கோல சுத்தி இருக்கேன். சுத்தி இந்த மாதிரி மிட் பாயிண்ட் கொண்டு வந்து உள்ள ஒரு ஃபிங்கர் வைக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு அளக்கணுங்க. ஒரு ஃபிங்கர் இருக்கிற மாதிரி. இப்ப என்னோட ஆம்கோல் பாருங்க எவ்வளவு. இந்த மாதிரி தான் நீங்க இப்படி அளந்து பார்க்கணும் உங்களோட ஆம்கோலை. நான் வெளியே வச்சு அளந்து பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். உள்ள ஒரு ஃபிங்கர் நான் விட்டுருக்கேன். என்னோட ஆம்கோல் பாருங்க 17 இன்ச்சு தான் இருக்கு. சோ இங்க வந்து 9 இன்ச்சு வச்சாங்க. 17ன்னா பாதி எவ்வளோன்னு பாருங்க. 17ல பாதி பார்த்தீங்க அப்படின்னா 8. சோ 8.5 தான் என்னோட ஆம்கோல் சுற்றளவு இருக்கணும். ஆனா இதுல 9.5 இன்ச்சு இருந்துச்சு. அப்பனாலே நம்மளோட ஆம்கோல் சுற்றளவு இது தப்புன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து 8.5 இன்ச் கொண்டு வரணும் ஆம்கோல் சுற்றளவு. அப்ப 8.5 இன்ச் கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க மேல தையல் போடுறதுல இதுல இருந்து 1 இன்ச்சு 9.5 இன்ச்சு இருக்கு. நமக்கு 8.5 இன்ச் வரணும். 1 இன்ச்சு வந்து இதுல இருந்து நீங்க வந்து மேல வந்து கூட்டிக்கணும். இப்ப இதோட மிட் பாயிண்ட் போட்டுட்டேன். இப்ப இதோட இன்ச் எவ்வளவு சொல்லி செக் பண்ணுவோம். பாருங்க 8.5 இன்ச் கரெக்டா வருது. 1 இன்ச் கிட்ட நான் கூட்டினேன் இல்லையா மேல. இதுவே கூட இருந்துச்சுன்னா மேல கூட்டணும், குறையா இருந்துச்சுன்னா கீழே குறைச்சிக்கணும். ஓகேங்களா? இப்ப நம்மளோட ஆம்கோல் சுற்றளவு அளக்குற பாருங்க 8.75. ஓகே பரவாயில்ல 8.75 அப்படின்றப்ப நமக்கு 1/4 இன்ச் கரெக்டா வந்துடும். அப்படின்றப்ப நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட பிளவுகளை வந்து நம்ம பிரிச்சுக்கணும். ஷோல்டரோட நம்ம இந்த மாதிரி தான் மென்ஷன். அவ்வளவுதாங்க நம்மளோட பேக் பார்ட்டு. நம்ம எல்லாமே கரெக்டா அளந்தாச்சு. நம்ம இப்ப இங்க 8.75 இன்ச் வந்துச்சு இல்லையா, இப்ப நம்ம தையல் போடும்போது ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் இங்க நம்ம கட் பண்ணிருக்கோம்னா இங்க தையல் போடும்போது கரெக்டா வந்துடும். நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு அளக்கும் போது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம பேக் பார்ட் கட் பண்ணணும். கழுத்து, ஆம்கோல், சைடு எல்லாமே உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம அழகா டிராப் பண்ணதுலயே கரெக்டா கட்டுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நீட்டா வரும்.
இதை அப்படியே நேராக கட் பண்ணிடுங்க. நம்ம அந்த பீஸை வந்து பட்டி பீஸ்க்கு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது அப்படியே நேராக. இப்போ இந்த இடத்துல நம்ம கட் பண்ணணும்னா ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு தெரியறதுக்காக கட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் கட் பண்ணிக்கிறோம். இப்போ இது ரெண்டையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பட்டி பகுதியை நான் இந்த மாதிரி தான் எடுத்துக்குவேன். ஸ்டிச் பண்ணும்போது தான் பட்டி பீஸ் வந்து நான் வந்து கரெக்டான கர்வ் கொடுத்து அதை மடிச்சு வச்சு திருப்புவேன். இது என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். நியூவாக வந்துருக்கிறவங்களுக்கும் நான் சொல்றேன். நான் நெக்ஸ்ட் அடுத்தது ஸ்டிச்சிங் வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது அப்படியே திருப்பி போட்டுக்கணும். பேக் சைடு எடுக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் நம்ம கைப்பகுதி எடுக்க போறோம். ஸோ அதை அப்படியே திருப்பி போட்டுட்டு இதை 4ஆ மடிங்க. ஏற்கனவே 2ஆ மடிச்சிருக்கோம் இல்லையா? இது அப்படியே இப்ப 4ஆ மடிங்க. தையல் வந்து அங்கிட்டு மடிச்ச மாதிரி இருந்தா இப்படி கொடுத்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4ஆ மடிச்சுக்கோ. இப்ப பார்த்து நான் 2 4ஆ இருக்கு. ஓகேங்களா? கீழ் பகுதியை கரெக்டா இதே மாதிரி அளவுக்காக ஒரு லைன் போட்டுட்டேன். இது வந்து மடிச்சு ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சு அடுத்து 1 இன்ச்சு மடிக்கிறதுக்காக ஒரு 1.25 இன்ச்சு கிட்ட ஒரு லைன் போட்டுருக்கேன். கையோட அளவுமே இந்த அளவே நம்ம வச்சிடலாம். கை இது வந்து எனக்கு கரெக்டா இருந்துச்சு. ஸோ இந்த அளவு வச்சு கரெக்டான அளவுக்கு நீளத்துக்கு ஒரு மார்க்கி, அதே மாதிரி இங்க ஒரு மார்க்கி. இதை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு இந்த ஆம்கோல் கிட்ட ஒரு மார்க். இது வந்து நம்ம கரெக்டான அளவு பிடிச்சோம் இல்லையா? அதுக்கு ஒரு லைனு பிளஸ் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச். இங்கேயும் நம்ம கரெக்டான அளவு வச்சுக்கோம். பிளஸ் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச். இந்த ஸ்கேல கரெக்டா இந்த கர்வ் இந்த இடத்துல வர்ற மாதிரி இப்படி ஃபிட் பண்ணி, அப்பனா உங்களுக்கு இந்த கர்வும் கரெக்டா கிடைச்சிடும். அது அப்படியே இந்த மாதிரி என்னோட ஆம்கோல் சுற்றளவு வந்து எவ்வளோ கஷ்டம் 8 இன்ச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டா 8 இன்ச் தானே வருது. கரெக்டா இருக்கு. இந்த பிளவுஸுக்கு அப்படியே நம்ம கட் பண்ணிடுறோம். இந்த சென்டருக்கு ஒரு அக்கா கொடுத்துருங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு இப்போ நம்ம கைப்பை விட்டு கட் பண்ணி நீட்டாக எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பேக் எடுக்கணும். ஃப்ரண்ட் பேக் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி கைப்பகுதி எடுத்தோம் இல்லையா? நம்ம கைப்பகுதி எடுத்த இடத்துல இப்படி நீளாக எடுத்துருவோம். நான் வந்து இன்னைக்கு போடுறது வந்து நேர்கட்டிங் தான் போடுறேன். நேர்கட்டிங் எப்படி போடுறதுன்றத வீடியோ தான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம பின்பக்கம் எடுத்தோம் இல்லையா? அந்த பின்பக்கத்துலையுமே அப்படியே போட்டே நம்ம நேர்கட்டிங் எடுத்துடணும். இதுவே கிராஸ் கட்டிங்னா வேற மாதிரி போடணும். அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல கிராஸ் கட்டிங் ஒரு பிளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்றத அடுத்து மண்டே வந்து நான் ஒரு பிளவுஸ் கட்டிங் போடுறேன். சரிங்களா? அதுல வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த மாதிரி கரெக்டா ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிட்டு இதை அப்படியே மார்க் பண்ணிடணும். ஒரு சுத்தி ஒரு ட்ரேஸ் எடுத்த மாதிரி ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிங்கன்னா நல்லா நீட்டா. இப்ப ஃப்ரண்ட் பார்ட்டை பேக் பார்ட்டை போட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ட்ரேஸ் எடுத்தாச்சு. இதுல இருந்து நான் ஒரே ஒன்று என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த கிளாத்தை விட ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவா கைப்பக்கம் விட்டுருக்கேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல டாட் திருப்போம், அந்த டாட் திருக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு சுருங்கும். ஸோ அந்த சுருக்கத்துக்காக நான் 1/2 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ராவா விட்டுருக்கேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே செய்யல. நெக்ஸ்ட் நம்ம கழுத்தோட இறக்கணும். இந்த பிளவுஸ்ல கழுத்து இறக்கம் கரெக்டாவே தான் இருந்துச்சு. ஸோ அந்த கழுத்து இறக்கத்தை கரெக்டா ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து தையலுக்கான அளவு மேல சேர்த்துருக்கிறதுனால நம்ம கரெக்டான அளவுல வச்சுட்டு
கரெக்டான வச்சுட்டு மார்க் பண்றேன் பாருங்க. இதுதான் நம்ம கழுத்தோட இறக்கு. சரிங்களா? இப்ப இதை அப்படியே ரிமூவ் பண்ணணும். இது கரெக்டான அளவு. பிளஸ் தையலுக்காக ஒரு அரை இன்ச் விட்டு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்ப இந்த இதுலையுமே நான் பருத்தியுமே நல்லா குளிச்சு பண்றேன். எனக்கு வந்து நல்லா உள்ள கர்வ் மாதிரி பண்ண நல்லா இருக்கும். இதுவே கஸ்டமர்ஸ் அளவு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுல எப்படி இருக்கும் அதை அப்படியே வச்சு ட்ரேஸ் கொடுத்து பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அளவு முன்பக்கம் நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட். பட் இந்த இதுல டாட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து நான் நேர் கட்டிங் தான் போட்டுருக்கேன். ஸோ கரெக்டா இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இதையும் ஷோல்டர் இப்போ அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஷோல்டரை ரெண்டா ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம பிடிச்சிருக்க மெயின் டாட்டையும் இந்த ரெண்டா ஹோல்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கரெக்டாக தையலுக்கான இடத்துல ஃபிட் பண்ணி இதை நல்லா நேர் கட்டிங்கிறதுனால நீங்கள் எவ்வளோ நாளும் இழுக்கலாம். இதுவே கிராஸ் கட்டிங்னா இழுக்கக்கூடாது. நல்லா டைட்டாக பிடிச்சி கரெக்டாக தையலுக்கான அளவுகளை நம்ம பண்ணுவேன். ஏன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸ்ல உள்ளதான் மார்க் பண்ணுவீங்க. இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறேன். 13 இன்ச்சு எனக்கு ஆனால் கரெக்டான கரெக்டா இருக்கு. ஸோ 13 இன்ச்சுங்கிறது கரெக்ட். இது அப்படியே நான் வந்து ஒரு லைன் அப்படியே இதை ஒரு லைன் போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த பக்கமும் எல்லா பிளவுஸுக்குமே 2 இன்ச்சு தாங்க. 2 இன்ச்சு நீங்க கரெக்டா மார்க் பண்ணி கட் பண்ணுங்க. உங்களுக்கு போஸ்ட் கட்டிங் கரெக்டா வரும். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் பக்கம் நம்ம இந்த சைடு டாட் இதை வந்து நீளத்துக்கு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம். பட் இந்த இடத்துல டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த வீல் சேஃப் எடுப்போம் இல்லையா, அது எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத அளவு ப்ளவுஸ்ல எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கிராஸை கரெக்டா எவ்வளவு சொல்லி அளந்து பண்ணணும். கரெக்டா பாருங்க 3 இன்ச்சு கிட்ட இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி 3 இன்ச்சுக்கு அளந்துக்கோங்க. நெக்ஸ்ட் உள்பக்கமா திருப்பிக்கோங்க. இந்த டாட் நம்ம பிடிச்சிருக்கோம் அது எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 1.5 இன்ச்சு. ஓகேங்களா? ஆனா எனக்கு வந்து நம்ம இதே டாட் பிடிச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. 2.25 இன்ச்சு உள்ள இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு. இந்த மாதிரி தான் நம்மளோட டாட்டை நம்ம. ஓகேங்களா? உள்ள வெளியே எவ்வளவு இருந்துச்சு, உள்ள இன்ச்சு எவ்வளவு பிடிக்கிறது 1.5 இன்ச்சு. அந்த 1.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிடுறோம். மார்க் பண்ணிட்டு இப்ப இதை அப்படியே நேரம் இந்த அளவு எடுக்கக்கூடாது, நம்ம இந்த அளவை தான் எடுக்கணும். இங்க ஒரு வி மாதிரி கொடுத்துடலாம். இதுதான் நம்மளோட கரெக்டான ஃபர்ஸ்ட் கீழே வர்ற அந்த டாட். ஓகேங்களா? இவ்வளவுதான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்ல பண்ண வேண்டியது. பர்ஸ்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்றது இந்த இடத்துல குறைஞ்சு கட் பண்ண வேண்டாம். இதுவே கம்மியா இருக்கு அப்படின்றவங்களுக்கு வந்து லைட் ரொம்ப வேண்டாம், ஒரு லைட் ஒரு 0.5 இன்ச் இந்த மாதிரி கர்வ் எடுத்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. இதை அப்படியே நம்ம கட் பண்ணிடணும். பொறுமையா கட் பண்ணுங்க, அப்பதான் நீட்டா வரும். கரெக்டா நமக்கு கிடைச்சல ஷோல்டர் ரெண்டையும் பிரிச்சுடுறோம். ஓகேங்களா? இவ்வளவுதான் நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் எடுத்தாச்சு. இது வந்து பட்டிக்கு இன்னொரு அட்டாச்மெண்ட் எடுத்துக்கலாம். 1 மீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பட்டிக்கு இன்னொரு அட்டாச்மெண்ட் இருக்கு, இதை எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளோட ஊக் பட்டிக்கு எடுப்பேன். இதெல்லாம் வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது தான் எடுப்பேன். ஸோ நான் அப்பயும் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல வந்து இந்த பீஸ்ல வந்து கழுத்து பீஸ் எடுத்துக்கலாம். பிரிச்சோன்னு வச்சுக்கோங்க, பெருசா இருக்கும். ஸோ கிராஸ் ஃபிட்டிங்க்கு இந்த மாதிரி நீளமா இதை எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க நம்மளோட கட்டிங் ஒர்க்கு. ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துட்டேன்,
நம்மளோட பாட்டு எடுத்து வச்சு கைப்பகுதியும் எடுத்தாச்சு. இது வந்து பட்டிக்ஸ் எடுத்தாச்சு. கிளியரா உங்களுக்கு டீட்டெயில்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த கட்டிங்ல நீங்களும் பண்ணி ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி பாருங்க. பட்டி ஜாயின் பண்றதெல்லாம் எப்படின்றத நான் இதோட ஸ்டிச்சிங் வீடியோவும் சேர்த்தே கூட அட்டாச் பண்ண முடிஞ்சா பண்றேன். இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோவா மறுநாள் நான் அட்டாச் பண்றேன். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் என்னோட தான் நன்றிகள்.